ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கும் முன் கால்நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தாள், செத்து பிழைத்தாள், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தாள் மறுரூபமான மாயசக்தி, எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவை என்கிற தீவினையாளர், சிவசிவை என்றிட தீவினை மாலும், சிவசிவை என்றிட தேவரும் ஆவார், சிவசிவை என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நீங்க பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்கள்ல தலைமை பீடமா இருக்கின்ற மேல்மலையின் அருள்மிகு அங்காள பரமேஸ்வருடைய திருக்கோயில தான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். துஷ்ட சக்திகள், கெட்ட சக்திகள், அம்மானுஷிய சக்திகள் அத்தனையுமே விரட்டி அடிக்கின்ற அம்மன். இதில் என்ன பதிவுகள் கொடுக்குறோன்னா, அங்காளம்மன் நிறைய பேர் மேலே வந்துகிட்டு இருக்காங்க. அம்மா ஆடி குறி சொல்லுவாங்க, அருள்வாக்கு சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஒரு அங்காளம்மன் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சக்தி இருக்குதுன்றதுக்காக தான் அந்த அம்மா இருந்துட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க, அருள்வாக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இப்போ மக்கள் மேல்மலையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. பல பிரச்சனைகள் என்னன்னு தெரியாம, வாழ்க்கை எப்படி நடத்துறதுன்னு தெரியாம, புரியாம வந்துட்டு இருக்காங்க. அதனால அம்மா கிட்ட கேட்கலாமா, அருள்வாக்கு கேட்கலாமான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அருள்வாக்கு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த குடும்பத்தில் என்ன மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு, உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெளிவுபடுத்துவாங்க. அருள்வாக்குக்காக 2000 ரூபாய் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். இதில் என்ன பதிவுகள் கொடுக்குறோன்னு சொன்னால், இந்த மாதிரி அருள்வாக்கு கொடுக்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சின்ன சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து குழந்தைங்கள்லேருந்து எவ்வளோ பெரிய வயசானவங்கள மேலேயும் அம்மா வந்துட்டு இருக்காங்க. இவங்க என்னன்னா வந்து அம்மா மேலே பக்தி ஈடுபாடு அதிகம். இவங்க மேலே வந்து அம்மா வந்து இறங்கியிருக்கிறாங்க, பல வருஷமாக வந்துட்டு இருக்காங்க, குறி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை மெருகேற்றுற விதமாக தான். ஏன்னா அம்மாவுடைய வடிவம் நிறைய இருக்குது. அதனால் அம்மானையே வந்து நேரடியாக வந்து அந்த வடிவம் எடுக்கிற மாதிரி தான். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வெளியிலேருந்து பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேருந்து அம்மனுடைய வடிவமாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஆசைப்பட்டு அம்மாவுடைய கோலத்தை போட்டுட்டு போகணும். ஏன்னா அம்மா வந்து இங்கே தான் அந்த அக்னி கூடத்துலேருந்து தான் போயிட்டு அம்மா வந்து அந்த ஆலயத்திலே இப்போ உட்காருவாங்க. அதனால தான் அக்னி கூடத்துலேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேஷம் கட்டிக்கிட்டு இங்கேருந்து வந்து அம்மாவுடைய ஆலயத்துக்கு செல்வாங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அம்மாவுடைய வடிவமே கொண்டு இருந்தாங்க. பகல் ஒரு 12-1 மணி இருக்கும், வெயில் அந்த டைம் தான். இருந்தாலும் வந்து அதையும் பொருட்படுத்தாமல் அம்மாவுக்காக வேஷம் போட்டு காலையிலேருந்து வந்துட்டாங்க. வந்துட்டு அம்மாவுடைய வேஷத்தோடு தான் போகணும், இங்கேருந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதேமாரி அவங்களுக்கு வேஷத்தை போட்டு அளவு குத்தி இங்கேருந்து அந்த வேஷத்தோடு, கஞ்சுலி வேஷத்தோடு அம்மா வந்து ஆடிப்பாடி சந்தோஷமாக கோயிலுக்கு சென்றடைவாங்க. இது ஐதீகமாக காலங்காலமாக பயன்படுத்திகிட்ருக்கோம். இந்த மாதிரி வந்து அருள்வாக்கு கொடுக்குறவங்க அம்மா நம்ம மேலேயே வரணுங்கிற ஒரு ஆசைக்காக தான் அம்மாவுடைய வடிவமாகவும் எடுப்பாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பக்தி ஈடுபாடு அதிகம் இருக்குது பாருங்கள். அம்மா வந்து ஆடி அருள்வாக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நானும் பார்த்துட்ருக்கேன், 5 வயசுலேருந்தே வந்து அம்மா மேலே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை, அம்மாவுடைய வடிவமாகவே நம்ம எடுத்துகிட்டு போகணும். அம்மா இங்கேருந்து என்ன பண்ணாங்களோ அதனுடைய வேஷம் வடிவம். ஏன்னா வந்து நம்ம பல இடத்துல வந்து குறிப்புகள் சொல்லும்போது அம்மா வாக்கு வந்து அப்படி கரெக்டாக சொல்லுவாங்க. அதுக்காகவே இந்த கோயில் கோலன்னு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. மேற்கொண்டு வந்து அளவும் போட்டுக்கிறாங்க. ஏன்னா அம்மாவுடைய பூஜை முறைகள்லாம் என்ன இது, அதை எப்படி செய்யணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க. நானும் பார்க்குறேன், பம்படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அருள்வா கேட்க வரவங்களே கூட இருக்கிறவங்களே ஆடுவாங்க. சார் நாங்கள் கேட்க தான் சார் வந்தோம், அம்மா வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்வாங்க. புதுசாகவே வந்துட்டுருக்காங்க. சார் நான் இப்போ தான் 2 மாதமா 3 மாதம் தான் அம்மா என் மேலே வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன். அவங்க குரூப்லேயே நாங்கள் அருள்வா கேட்க தான் வந்திருப்பாங்க. பார்த்தா அவங்க கூடவே இருந்து சாமி வந்து வழி நடத்தி, நான் இந்த ஆலயத்துக்கு நான் தான் இட்டுட்டு வந்தேன், இப்போ 3 மாதமாக அம்மா வந்து நான் இறங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு சிலர் மேலாம் பார்த்தீங்கன்னா ஆடும், சார் வாய் திறக்கல சார், ரொம்ப நாளாகவே நாங்கள் பல கோயில்கள்லாம் இட்டுன்னு போயிருக்கோம், ஆனால் சாமி ஆடுற சிம்டம்லாம் தெரியும், ஆனால் வாய் திறந்து பேசலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சாமி நிற்க வச்சு சும்மா பார்க்கலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாய் திறந்து சொல்லுவாங்க. என்ன சார், இது வரைக்கும் நாங்கள் எந்த கோயிலையும் நாங்கள் போய் பார்த்தோம், அப்போல்லாம் வந்து வாயை திறக்கலை, இப்போ தான்னா அப்போ தான் சொல்லுவோம், நான் வந்திருக்கேன் மலையனூர் இலையில் தான் வந்து வாயை திறக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அது அவங்களுக்கே ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களே வந்து இது வரைக்கும் பேசாத அம்மா வந்து இங்கே வந்து பேசுகிறாங்கன்றது அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பல அற்புதங்கள், மலையனூரில் நடக்காத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எதை கேட்டு வரீங்களோ, நம்பி வரீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக பலன் தருவாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கைங்கிற மாதிரி தான்.
அம்மனுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம மனதார நேசிக்கிறோமோ அதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி சாமி ஆடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அம்மாவை அலங்கரிக்கப்பட்டவங்க தான். அம்மாவுக்காக சேவை செய்கிறவங்க, அம்மாவுக்காக அலங்கரிக்கப்படுறவங்க, அம்மாவுக்காக சிறப்பாக வந்து பூஜைகள் பார்த்தீங்கன்னா வீடே வந்து கோயிலாக இருக்கும். பூஜை அறைகள் தனியாக ஒதுக்கியிருப்பாங்க. அதுக்குன்னு அந்த விரத வழிபாடெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிப்பாங்க. அம்மாவுக்கு உகந்த நாள் எந்தெந்த நாளோ அந்தந்த நாள்லாம் வந்து கவிச்சு தொட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு சில நாட்களை ஒதுக்கியிருப்பாங்க. அது பக்தி ஈடுபாடு அதிகப்படுத்துவாங்க. அந்த பக்தி ஈடுபாடு அதிகப்படுத்தும் போது தான் அம்மா வந்து அவங்க மேலே உள்ளுக்குள்ளே இறங்கி பேசுவாங்க. அந்த இறங்கி பேசும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வழிபாடுகள்லாம் என்ன, எந்த மாதிரி வழிபாட்டால் அம்மாவுக்கு பிடிக்கும் தான் இந்த மாதிரி வேஷங்கள்லாம் போட்டு வருது. நிறைய பார்க்கலாம். காளி வேஷங்கள் போடுறது, பத்திரகாளி வேஷங்கள் போடுறது, 10 கை வச்ச மாதிரி காளி வேஷங்கள், அப்போ கருப்பு மூஞ்சி அந்த மாதிரி வரும். நிறைய வடிவங்கள், அம்மாவுடைய வடிவங்கள் நிறைய இருக்குது. அந்த வடிவங்கள் நம்ம எடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த வேஷத்தை போட்டு அம்மாக்கிட்ட ஆடி பாடி சந்தோஷமாக வந்து, ஏன்னா நான் உன்னுடைய வடிவத்தோடு தான் இருக்கேன், எனக்குள்ளே நீ இருக்க, நான் உனக்குள்ளே நான் இருக்கிறேங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி அந்த வடிவங்கள் எடுக்கும்போது தான் அம்மா வந்து நிரந்தரமாக இருப்பாங்க. அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து இந்த மாதிரி வேஷங்களோடு வரணும். அது வந்து உங்களுக்கு மனசில் தோணும், எந்த வேஷங்கள் போடலாம். என்னையும் நிறைய பேர் கேட்பாங்க, ஐயா சார் நான் எந்த வேஷம் போட்டால் நல்லாயிருக்குன்னு கேட்பாங்க. அது உங்கள் அம்மாவே மனசில் தோணும், இந்த மாதிரி வேஷங்கள் போடும், இந்த வேஷத்தோடு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேஷத்தையே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் பார்க்குறேன் நான். அந்த கிரிகிடத்துலேருந்து கஞ்சிரி வேஷத்துலேருந்து அம்மாவோடைய கபாலத்துலேருந்து என்னென்ன எடுக்கணுமோ அத்தனையுமே வாங்கிட்டு வந்து அப்படி நிற்கிறாங்க. நாங்களாம் வச்சுருக்கிறோம், இருந்தாலும் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு ஆசைப்படுது, அம்மாவே தோடும், இந்த மாதிரிலாம் வாங்கிக்கோ, இதெல்லாம் வச்சுக்கோ, இதெல்லாம் பயன்படுத்துன்ற மாதிரி. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த கஞ்சுரி வேஷம் வந்து அவங்களும் எடுத்துகிட்டு வந்தது. நாங்கள் எதையுமே வந்து அவங்கக்கிட்ட எதுவுமே போடலை. இங்கேருந்து அப்படியே வாத்திய கருவிகளோடு எடுத்துன்னு போயிட்டு கோயிலை சுற்றி வந்து நம்ம அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறோம். அந்த மாதிரி அவங்களுக்கா தோணும், என்ன வேஷம் போடலாம், என்ன பண்ணலாம். ஏன்னா அம்மா வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, அவங்களுக்கே வந்து பேசுவாங்க. ஏன்னா கலியுகம் வந்து பல விஷயங்களுக்கு பிரச்சனையாக வந்துட்டுருக்காங்க. நாம் வந்து அது ஒரு கருவியாக இருந்து அம்மாவுக்காக பல வித்தைகள் நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்ருக்கோம். அம்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க, அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், சின்ன வயசு அம்மா வந்து இறங்கி ஆடி பாடி சந்தோஷத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. அதனால் சந்தோஷம் இரட்டிப்பாக்குறது தான் இந்த வேஷங்கள் எல்லாமே. நிறைய பேர் சாமி ஆடுறீங்களே தவிர அந்த வேஷத்தை போடுறது கிடையாது. போடுங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை போடுங்க. தீமிதி திருவிழாவில் கலந்துங்க, தேர் திருவிழாவில் கலந்துங்க. அம்மாவுக்காக ஏதோ ஒரு பூஜைகள் பண்ணுங்கள். மயான கொள்ள உரத்தில் சிறப்பான ஒரு பூஜைக்கு தான் நிறைய பேர் பார்க்குற சாமியார்கள்லாம் வந்து நிறைய பேர் அவங்கவுங்க வந்து மயான கொள்ள சிறப்பாக விட்டுட்டு போகிறாங்க. அவங்களே தனியாக எடுத்துகிட்டு வராங்க. காய்கறிகள் எல்லாமே வந்து இதேமாரி ஆட்டம் பாட்ட சந்தோஷத்தோடு அப்படியே ஜோடித்து வந்து அப்படியே கொள்ள விட்டுருவாங்க. சாமி ஆடிக்கிட்டே அப்படியே கொள்ள விடும். இது அற்புதமான ஒரு தலங்கள். அந்த தலத்தில் வந்து நம்மளே வந்து அம்மனாவே மாறணும். அதுக்காக தான் இந்த வடிவமைப்பு எல்லாமே. ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம மூலியமாக தான் மக்களை வந்து இயக்கி கொண்டுட்டுருக்கு. நல்லதை சொல்லணும்னா அம்மனுடைய அருள்வாக்கால் தான் நம்ம கேட்க முடியும். ஏன்னா எங்களுக்கே ஒரு சில விஷயங்கள்லாம் புரியாது. நான் ஜாதகத்தை பார்த்து கிரகங்களுடைய ஆய்வு பண்ணி நம்ம சொல்லிடலாம். ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது, இந்த கிரகங்கள் கெட்டு போயிருக்கு, இந்த தசாபத்தியில் இந்த பிரச்சனைலாம் வரப்போகுது, இதை எதிர்கொண்டு நீங்கள் எப்படிலாம் பேஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்து அடுத்தடுத்தது என்னன்றது நம்மளால் முடியாத விஷயத்தை அம்மா வந்து சொல்லுவாங்க. அது எங்களுக்கே புரியாது. எப்படி அம்மா வந்து இறங்கி அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்கன்னு. அதுக்காக தான் அந்த அருள்வா கேட்குறதே. அருள்வா கேட்டுன்னு நம்மளோட சுற்றி இருக்கிற அமானுஷ்ய சக்திகள், குலதெய்வ வழிபாடாக இருக்கட்டும், இல்லை துஷ்ட சக்திகளாக இருக்கட்டும், கெட்ட சக்திகளாக இருக்கட்டும், நம்மளுக்கு யாராருன்னா எதிராளி எதனா பண்ணுறாங்களா, சூழ்ச்சி பண்ணுறாங்களா. ஏன்னா இந்த கலியுகம் வந்து அழியக்கூடிய நிலைமை இது மாதிரி தான் இருக்கும். ஒருத்தனை அழிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒருத்தன் முன்னேறத்துக்காக பல பேர் அழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதுதான் கலியுகம். அப்போ நம்ம உஷாராக இருக்கணும். யார் நல்லவன் யார் கெட்டவன் இப்போ தெரியாமல் தான் நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. சார் நம்பி தான் சார் நான் கொடுத்துருந்தேன், ஆனால் இன்றைக்கி வந்து என்னை ஏமாற்றிட்டான் சார், கொடுத்த பணம் வரல சார் அப்படின்னு நிறைய பேர். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, திருமணத்தில் பிரச்சனை, நிறைய குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள். இன்றைக்கி லைஃப்பில் வந்து எப்படி முன்னேறணும்னு தெரியாமல் கூட போயிட்டுருக்காங்க. அதான் அளவு குத்துறாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுமாரி அளவு வந்து போட்டுங்க. ஏன்னா அம்மாக்கிட்ட தான் கேட்கறதுக்காக வருவாங்க. நீங்கள் எந்த ஊராக இருக்கட்டும், எல்லாமே அங்காளம்மா வந்து மேல்மலையனூர் அம்மனுக்கு எல்லாமே அதே தான். அதனால் அங்காளம்மன்றது பல இடத்துல இருக்கலாம், பல கோயில்கள் இருக்கலாம், பல ஏரியாவில் அம்மா வந்து அருள்வா கொடுத்துருக்கலாம். அது எல்லாமே காரணம் என்னென்னா மலையனூர் அம்மா தான். அந்த மலையனூர் அம்மா எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் அருள்வா கேட்டுக்கலாம். அவங்களே சொல்லுவாங்க. அவங்கள சுற்றி வந்து செய்வினை கோளாறு, இல்லை துஷ்ட சக்திகள், கெட்ட சக்திகளுக்கு இந்த குறிப்புகள் வந்து அம்மாவே சொல்லிவிடுவாங்க. பம்பு அடிக்கணும்னு அவசியமே இல்லை. எதனா ஒரு இடத்துல சாமி ஆடுதான் நீங்கள் போய் நின்னீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, உங்களுக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதுக்காக என் இடத்துல வா, என் இடத்துல வந்தீங்கன்னா உன்னுடைய பிரச்சனை அத்தனையுமே தீரும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அம்மாவுக்கு வந்து அளவு போட்டு அங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாமே இளைஞர்கள் தான். அவங்க எல்லாருமே வந்து சாதாரண
எல்லாருமே தெய்வ பக்தி இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு இருக்குது. நானும் நிறைய பார்த்துட்ருக்கேன். யூடியூப் சேனல்லையும் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வயசு, ஒரு 25 வயசு இந்த மாதிரி ரேஞ்சில் தான் நிறைய பேர் இருந்துகிட்ருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த கலியுகத்தில் இந்த நபர்கள்லாம் வந்து இவ்வளோ பேர் வந்து ஃபேன்ஸாக இருக்கட்டும், மேற்கொண்டு வந்து ரசிகர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் பேசுகிறவங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தெய்வ ஈடுபாடு இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, தெய்வ ஈடுபாடு சின்ன வயசுலேருந்தே கொண்டுட்டு வரணும். அந்த கொண்டுட்டு வந்தீங்கன்னா தான் வந்து அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு தாண்டி போகும்போது அதோடைய சக்தி தெய்வ சக்தின்றதை உணர்வாங்க. அதை உணராதவங்க தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்போ உள்ளுக்குள்ள சண்டை பிரச்சனைகள் நிறைய பார்க்குறேன். சார் என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டான் சார். அப்போ யார் பேச்சு கேட்பான்? அப்போ நம்ம தெய்வத்தை வந்து நம்ம நாட வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்ருக்கோம். கஷ்டங்கள் பிரச்சனைகள்னா அது ஆரம்பத்திலேருந்தே அதுக்காக தான் தெய்வ மணிகள்னு சொல்லிட்டு பல மணிகள் இருக்குது. உத்ராட்ச மணியாக இருக்கட்டும், படிக மணியாக இருக்கட்டும், இல்லை துளசி மணி, எல்லா மணியும் எந்த மணியாவது ஒரு மணியை வந்து அவனுடைய கழுத்தில் இருக்கணும். அப்போ அது வந்து சாந்தத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் வழிபாட்டு முறைகளில் வச்சுருக்கிறாங்க. சாந்தத்தில் ஒரு விபூதி வைக்கிறது, ஒரு குங்குமம் வச்சுட்டு போகிறது, இது எல்லாமே என்னென்னா அவனுக்குள்ளே வந்து தெய்வ சக்தியானது வர ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் ஆதி காலத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பட்டை அடிச்சுட்டு போவாங்க. நானும் நிறைய பேர் பார்க்குறேன் பட்டை அடிக்கிறாங்க. இன்றைக்கி லேடிஸ் கூட வந்து பட்டை அடிச்சுட்டு போகிறாங்க. அவங்களாம் பார்க்கும்போது தெய்வீக தன்மையை எனக்குள்ளே வந்து அது பேசும். நிறைய பேர் பார்க்குறேன் நாமத்தை அப்படியே போட்டு போகிறாங்க. நாமத்தை போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்சி முகம் தெரியாத கூட போடுறாங்க. அந்த அளவுக்குலாம் இருக்குது. நான் குறை சொல்லலை. அந்த மாதிரி தெய்வ பக்தியை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. தெய்வத்துக்குள்ளே நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி வந்து தெய்வம் கூட இருந்து நம்ம வழி நடத்தும்போது நாமளும் அதை கூட இருந்து பிணைஞ்சு தான் போகணுமே தவிர வாழ்க்கைக்கு எதிர்பாரமாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் தினசரி குளியல் போடுறதுலேருந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பக்தி ஈடுபாடோடு ஒரு விபூதி வச்சுட்டு போகிறது, இது எல்லாமே என்னென்னா அதை அவங்களுக்குள்ளே சாந்தப்படுத்தும். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கேருந்து இப்போ அக்னி கூடத்துலேருந்து வேஷம் ஜோடித்து இங்கேருந்து கோயில் கூடத்துக்கு போயிட்டுருக்காங்க. அதனால் வர்றவங்க வந்து என்ன வேஷம் வேணாலும் போடலாம். அம்மாவுடைய வடிவம் வந்து ஏதோ ஒரு வேஷத்தை நீங்கள் போடணும். அது 6 மாதமோ 1 வருஷமோ அம்மாவுடைய வேஷத்தை போட்டுட்டு ஆடிப்பாடி சந்தோஷப்படுத்துங்க. நீங்கள் சந்தோஷம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அம்மா வந்து இரட்டிப்பு சந்தோஷம் கொடுப்பாங்க. நிறைய பேர் நானும் பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர் வந்து அந்தளவுக்கு இது விருப்பத்தோடு தான் செஞ்சிட்ருக்காங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, ஐயா நாங்களும் இந்தமாரி வேஷம் போட போகிறோம் ஐயா, நீங்கள் வந்து கூட இருந்து வழி நடத்துங்க ஐயா அப்படின்றாங்க. அவங்களுடைய அனுமதியோடு தான் நான் இது ஷூட் பண்ணுவேன். அனுமதி இல்லாமல் யாரையும் நான் எடுக்கிறது கிடையாது. நீங்கள் எடுக்க சொன்னால் விருப்பப்பட்டு சொன்னால், ஏன்னா உங்களை மாதிரி ஆட்கள் சொன்னால் தான் வந்து பக்தர்களுக்கு வந்து புரியும். இந்த மேல்மலையில் கோயிலில் தலை வரலாறு என்ன, நாங்கள் ஏன் இத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கோம், அம்மா வந்து எனக்கு எத்தனை அளவு போட்டிருக்கேன், எத்தனை அருள்வாக்கு கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அம்மானுடைய சக்திகள் உணர்ந்தவங்க நம்ம மட்டும்தான். இன்றைக்கி அம்மா என் கூட இருந்து வழி நடத்துகிறாங்கன்னா காரணம் என்னென்னா, அம்மாவை நான் தினசரி வந்து பூஜையில் இருக்கட்டும் என்னோடய சிந்தனை ஃபுல்லாக வந்து அம்மாவோட சிந்தனையாகவே இருப்பேன். வேறு என்ன பண்ணலாமா, எனக்கு என்ன தேவை இருக்குது அத்தனையுமே கொடுமான்னு கேட்குறேன். அத்தனையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நான் பெரிய பெரிய குருமார்களை சந்திக்கிறதுக்கும் எனக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு பார்வைக்கிறதுக்கும் நிறைய பேர் நம்மளை பார்க்குறதுக்கு வர மாதிரி நானும் வந்து பல பேர்களை பார்த்துட்ருக்கேன். மக்கள் குறை தீர்க்கணும். அப்போ மக்கள் குறையை தீர்க்கணும். நம்ம குறை தீர்க்கிற இடத்துல நம்ம இருந்துகிட்ருக்கோம். அருள்வாக்கு மூலியமாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அருள்வாக்கு கொடுத்துட்ருக்காங்களே தவிர அவங்க வாழ்க்கையே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு. சார் வாழ்க்கையை நடத்த முடியாமல் இருக்குது சார், அருள்வாக்கு சொல்கிறோமே தவிர ஆனால் நாங்கள்லாம் காசு வாங்குறதே இல்லை சார் அப்படின்றாங்க. காசு வாங்குங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 100 ரூபா வாங்கலாம், 200 ரூபா வாங்கலாம். ஏன்னா உங்களுடைய வழிப்பு ஜீவனம் பண்ணியாகணும். ஏன்னா அம்மானுஷ்ய சக்தியானது நம்மக்கிட்ட மட்டும்தான் பேசுது. நம்ம வந்து வேறு எந்த வேலைக்கும் போக முடியாது, விடாது. அம்மா வந்து நம்ம கூட வந்து வழி நடத்துகிறாங்க. அதனால் அம்மானுஷ்ய சக்தி பேசுதா, கரெக்டாக இருக்குதா, அந்த வாக்கு சொல்கிற வாக்கு கரெக்டாக இருக்குதா, இது நடக்குன்னு சொன்னால் நடக்கணும். அந்த தகுதியை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்போ அதுக்கு எத்தனை அளவு போடணும், எத்தனை அளவு போட்டால் அம்மா நம்ம கூட நிரந்தரமாக இருப்பாங்க. நான் சொல்கிற வாக்கு கரெக்டாக இருக்குது சார், நம்ம தைரியமாக சொல்லலாம். அம்மா இறங்கி சொல்லும் போது கரெக்டாக சொல்லு, இந்த மாதிரி நடக்க போகுது உனக்கு, இது நடக்கிறதால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கோங்க, உன்னை நான் தற்காப்பு பண்ணுறேன் அப்படின்னு வீட்டுக்கு ஒரு அங்காளமாக இருக்கிறதால நிச்சயமாக வீட்டை வந்து அந்த குடும்பத்தை வந்து சீர் பண்ணுவாங்க. அது சீர் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் முழுமையான அம்மாவை வந்து ஏற்றுக்காம தான் இருந்துகிட்ருக்கீங்க, ஏனோதானு இருந்துகிட்ருக்கீங்க, வழிபாட்டு முறையில் தவறு செஞ்சிட்ருக்கீங்க. அந்த வழிபாட்டு முறைகள்லாம் என்ன, அது என்ன பண்ணால் நம்ம கூட நிரந்தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகளை வழிநடத்தணும். மேற்கொண்டு குறிமேடை அமைக்கிறவங்க குறிமேடை அமைச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி சலுகை வேணுமோ அத்தனையும் சலுகையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இந்த மாதிரிலாம் செஞ்சுங்க, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் செஞ்சுங்க. மேற்கொண்டு பிரசன்னங்களும் தெரிஞ்சுங்க. சோழி பிரசன்னம் இருக்குது, வெற்றிலை பிரசன்னம் இருக்குது, டைம் பிரசன்னம் இருக்குது, நிறைய வகையான பிரசன்னங்கள்லாம் இருக்குது. சாதாரணமாகவே அவங்க எதுக்காக வந்திருக்காங்க கூட நம்மளால் சொல்ல முடியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது.
அந்த மாதிரி ஒரு அமானுஷ சக்தியானது நம்மளை வந்து மேலும் மேலும் வந்து மெருகேற்றுற மாதிரி வச்சுக்கணும்னா நிச்சயமாக ஒரு பொழப்பை நடத்த முடியும். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் இருந்தால் தான் ஒரு நாளைக்கு குடும்பம் வந்து நடத்தக்கூடிய இடத்துல வந்துட்டுருக்கோம். ஒரு பூ போடணும், அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும். ஏன்னா இந்த கோயில் நிர்வாகி இருக்கவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கோயிலே வந்து அதுக்கு உண்டான பூஜை பொருள் கூட வாங்க முடியாத சூழ்நிலை இருந்துட்டுருக்காங்க. அவங்க சொந்த காசு போட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. கோயிலில் வந்து பிரச்சனைகள் வேறு பல பிரச்சனை, அந்த பிரச்சனை மீறி அவங்களால வழி நடத்த முடியாமல் கோயில் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. திருவிழா நாட்களும் நடத்த முடியாத சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. அதனால் என்னென்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியானது அதிகப்படுத்தினா தான் அந்த கோயிலுடைய நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். அதான் நீங்கள் பார்த்துறீங்க, அம்மா ஆடி பாடி சந்தோஷத்தோடு கோயிலுடைய உள்ளே வந்து வளம் வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி கோயிலை வந்து சுற்றி வந்து அம்மா வந்து வளம் வருவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க, ஆட்டம் பாட்டத்தோடு சந்தோஷத்தோடு கோயிலை வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பல வேஷங்கள், வேப்பஞ்சலை கட்டுறதுலேருந்து அம்மாவுடைய வேஷம், எந்த வேஷமாக இருந்தாலும் சரி, பக்தி ஈடுபாடு அதிகப்படுத்தும் போது நம்ம வந்து அது வந்து எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. நிறைய பேர் வந்து கூச்சப்படாதீங்க. ஏன்னா அம்மா நமக்குள்ளே இருக்கிறாங்க. அம்மா இருக்கும்போது அம்மாவுடைய வேஷங்கள் போட்டு நம்ம ஆடிப்பாடி சந்தோஷத்தோடு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து தேவையான விஷயத்தை அவங்க கொடுப்பாங்க. நீ என்ன கொடுக்குறாயோ அதை நிச்சயமாக அம்மா வந்து கொடுக்க முடியும். எனக்கு கொடுத்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்தளவுக்கு நம்பிக்கை ஏற்ற மாதிரி அம்மா வந்து நடந்துக்குவாங்க. இங்கே நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க நிறைய பேர் வராங்க, குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் வராங்க. அத்தனைக்குமே அம்மா வந்து பதில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அம்மா வந்து ஆலயத்துக்கு வரும்போது, ஏன்னா 51 சக்தி பீடங்கள் தலைமை பீடமாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அதுக்கு பவர் இல்லாமையாக இருக்கும். இங்கே வரலை, இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை மேல்மலை கோயிலுக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கிய பதிவாக இருக்கும். இந்தமாதிரி கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறதால பிரச்சனை இல்லை. வந்து போனால் தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உடனே தீர்வு கிடைக்காது. 3 மாதம் கழிச்சு தான் அதுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கும். அதுதான் அம்மா வர சொல்கிறது. 3 அமாவாசை வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. 3 மாதம் ஊஞ்சல் தாளட்டை வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டுக்கலாம், சார் நான் 3 மாதமாக அமாவாசை வந்து போகிறேன் சார். அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். குலதெய்வமாக இருக்கா, அடிக்கடி வந்து போங்க. நல்லதுக்கு எப்பெல்லாம் வரமோ அப்போல்லாம் உடனுக்குடன் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஓம் காளி பகவதி பைரவி, என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகவன பச்சையை கட்டு, மிருகத்தை கட்டு. ஓம் காளி, ஓம் ருத்ரி, ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினேன். சபையை கட்டு, சத்துருவை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு. சிங் பங் லங் லங். ஓம் சிவாய நம சிவாய நம. ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் என் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். எந்த ஆலோசனை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா.